மகாகௌரி நவராத்திரியின் 8ஆம் நாள் துர்காஷ்டமின்னு அழைக்கப்படுது. இந்த நாள்ல தான் துர்கா தேவிய மகாகௌரி வடிவத்துல வழிபடுறோம். மகாகௌரினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா என்றால் பெரிய, கௌரி என்றால் வெண்மைன்னு அர்த்தமா. முக்கியமா இந்த வெண்மை நிறம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்வதி தேவி சிவபெருமான பெற பல வருடங்கள் காட்டுல தவம் பண்ணினாங்களாம். அவ்வளவு நாள் தவத்தால உடம்பு சாம்பல் தூசியால மூடப்பட்டு மெலிஞ்சு போச்சாம். அவருடைய பக்தியையும் அர்ப்பணிப்பையும் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து கங்கை நீருல பார்வதி தேவியை நீராட செஞ்சாராம். அந்த குளிப்புக்கு பிறகுதான் பளபளக்கும் சந்திரனை போல ஒளி வீசும் உருவமா மாறி இருக்கிறாங்க பார்வதி தேவி. அந்த அமைதியும் கருணையும் நிறைஞ்ச வடிவம்தான் மகாகௌரி. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எத்தனை சிரமம் வந்தாலும் இறுதியில விடாமுயற்சியும் சுத்தமும் அமைதியும் தான் நம்மள பிரகாசிக்க வைக்கும். நாளைக்கு சித்திராத்திரி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அன்புடன் காத்திருங்கள்.